வணக்கம். உங்கள் அபிமான அனந்தரை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. வக்கரம் என்று சொன்னால் சனி பகவான் எங்கே இருக்காரோ அதுக்கான 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் இடம்பெயர்கின்ற, அதாவது சூரிய பகவான் இடம்பெயர்கின்ற காலம்தான் அந்த வக்கரகதி ஆரம்பிக்கின்ற காலம். இதில் மிதுன ராசிக்கு எவ்வாறு உள்ளது இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி? அதாவது ஜூலை மாதம் 26/7/2026 தொடங்கி 10/12 டிசம்பர் மாதம் முடிய 2026 வரைக்கும் இந்த வக்கரம் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு இந்த காலம் எவ்வாறு இருக்குது? 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு, 10லே ஒரு பாவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அது கிரகங்கள் பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி. ஆனால் இந்த காலம் உகந்த காலமாக கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் ஐயா நீங்கள் சொன்னீங்களே 10க்கு ஒரு பாதி இருக்கணும், எனக்கு வேலையே நடக்கலை, எந்த தொழிலுமே அமையலை, எல்லாமே எந்த வச்சா மாதிரி ஒரு 3 மாதத்துலேருந்து நான் போராடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமும் உண்டு. நிறைய பேர் எதிர்பார்த்து அவங்களுடைய வார்த்தையிலே என்னை கேட்டவங்களும் உண்டு. என்ன இது நடக்குது அது நடக்குதுங்க, ஒன்று கூட நடக்கலை, நானே நடந்து பார்க்குற முடியலை என்னால் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியில் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் தொழிலுக்கான அமைப்பு கண்டிப்பாக அங்கீகாரம் என்பது உண்டு. நீங்கள் யாருன்றது முதல்ல நாம் அங்கீகாரத்தோடு நாம் பார்க்கணும். இந்த காலம் சரியில்லாமல் இருந்திருந்தால் நம்ம ஜாதகத்தில் அதேமாதிரி வக்கர காலங்கள் நம்மளுக்கு இருந்திருந்தால் இந்த வக்கரகதி காலத்தில் நற்பலன்கள் கிடைக்கும். நாம் சுயஜாதகத்தை அட்டன் பண்ணாமல் நாம் வெறும் சனி பகவானுடைய தன்மையும், அதாவது ராசியினுடைய தன்மையும் மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. தசா புத்தியும் எடுத்துக்கணும். நிறைய விஷயத்தை நாம் கோர்க்கையாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நற்பலங்கள் வருதா இல்லையா. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது தான் ஜென்மகுரு வனவாசம் என்பதை அனுபவித்தவங்க அவங்க தான். இப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது 2 என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எல்லாருக்குமே புதுவிதமான வேலைகள், புதுவிதமான அனுபவங்கள் கொடுக்கின்ற காலம். எந்தெந்த கிரகங்கள் அதோட சப்போர்ட் பண்ணுதோ அப்போ தான் நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கிடைக்கும். இப்போ 12ஆம் இடத்தையும் அவருடைய பார்வை நம்ம பார்வை கிடைக்குது. 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறார். ஆக மொத்த விரயம் சார்ந்த விஷயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் விரயம் இல்லை, நான் வெளியூர் பயணங்கள் போக முடியல அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. வேகம் எடுக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். வண்டி வாகனங்களை வாங்கலை, வேலையில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய வேலையில் நம்ம தொடங்கிறதுக்கான அமைப்புகளும் கிடைக்க போகுது. 4ஆம் இடம் நம்ம ராசி வீடு தான், அதாவது புதனோட ஆதிக்கம் பெறுகின்ற வீடு தான். நேரடி பார்வை விதிக்குது. ஓரளவுக்கு 25% மைனஸாக இருந்தாலும் 75% நன்மையை தரும். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். சனி பகவானுடைய பார்வை நில நேரத்தில் தடைகளையும் கொடுக்கும், தடை சார்ந்த விஷயத்தையும் அதிகரிக்கும். மனைவியின் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் தாயார் உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். 2 விதமான அமைப்புகளும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும். அதாவது 2 இடத்துலையும் நம்மளுக்கு விரயம் சார்ந்த விஷயங்கள் காணப்படும். கொள்கையில் நாம் இதுவரைக்கும் வேலைக்கோ வெளியூர் பயணங்கள் போகாமல் இருந்தால் இனிமேல் வெளியூர் பயணங்கள் இந்த ஜூலையிலிருந்து ஆரம்பிக்கையா. அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டித் தருகின்ற வாய்ப்புகள், வீடு சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், உயர்நிலை கல்விகள், இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகத்தை தரும். ஐயா வெளியூரில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஆதாயம் உண்டு. நான் வெளிநாடு போக போகிறேன், எனக்கு கிடைக்குமா வேலைன்னா அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. தயவு செய்து மிதுன ராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஆய்வுக்கெல்லாம் எடுக்காதீங்க, சிந்தனா செய்யாதீங்க. எல்லாமே உங்கள் கைகளுக்கு ஏற்படுகின்ற அமைப்பு, அதாவது நம்ம கை உள்ளங்கையிலே கொடுக்கக்கூடிய காலம், எதிர்த்து போராடக்கூடிய காலம். இதை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. நல்ல விஷயங்கள் தொடர்ந்து வந்தது போல் காணப்படும். நிறைய சில பேருக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும். வீடு சார்ந்த விஷயத்தில், கடன் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அதிகரித்தா மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படும். மிதுன ராசிக்காரங்கக்கிட்ட ஒரு மைனஸ் எதிரானா, தன்னை பற்றி செல்லாமல், அதாவது நம்மளை பற்றி நாம் திங்க் பண்ணுறோமோ இல்லையோ 24 மணி நேரம் அடுத்தவரை பற்றி மட்டும் நாம் திங்க் பண்ணி தான் இந்த நிலைமையில் இருக்கிறோம். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். தன்னையும் தனது சுயநலமாக சற்று வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையில் சில நேரத்தில் சுயநலத்தையும் நாம் ஃபில்லப் பண்ணி தான் ஆகணும். பொதுநல வாழ்க்கை என்று சொன்னால் அறம் செய்ய விரும்பு தான் சொல்லியிருக்கார் ஔவையார். நாம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவருக்கு நாம் நன்மை செய்கிறதுக்கு பாவனையாவது செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் நாமும் அதை செயல்படுத்தினாலே போதுமானது. நம் வாழ்க்கை தன்மை உயரும். நம்ம இல்லைன்னே சொல்லலை. ஐயா அறம் செய்தால் கண்டிப்பாக உண்டு, தர்மம் தலை காக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் கணிசமாக இருங்க, கொஞ்சமாக சுயநலத்தோடு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம். வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருந்தால் அதெல்லாம் வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும். பயப்படணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே பகவானுடைய அமைப்பு ஓரளவுக்கு சீர் செய்கின்ற காலமாக இருக்குது.
குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இரண்டாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் கிடைக்கிறதுக்கான பகவான் ஐயா குரு பகவான் மட்டுமல்ல, சனி பகவானும் கொடுப்பார். கர்மகாரகன், நம் கர்மாவை செய்ய வேண்டுமல்லவா, நம்மளுக்கு ஜீவன கர்மா செய்யணுமில்லை. அவர் பார்வை பார்த்தாவே போதும். அவர் பார்வை அவர் மேல் விதிந்தாலும் அவருடைய பார்வை அங்கே செதியும் போது கண்டிப்பாக எல்லா விதமான பாக்கியத்தையும் சேர்த்தே கொடுப்பார். திருமண உறவுகள், திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்துமே இனி துரிதமாக நடக்கின்ற காலம். நிறைய விஷயங்கள் குட் டைம் த ஸ்டார்ட் நவ். இந்த சனி பகவானுடைய தன்மை உங்களுக்கு இந்த வக்ரகதி காலத்தில் வேகம் எடுக்கும். எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னவங்க வாயால் கண்டிப்பாக என்னங்க ஏராளமாக வேகமாக நடக்குது எல்லா விஷயமும், எதையுமே தடுத்து நிறுத்த முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் ஏற்படும். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு நம்ம வீட்டில் எந்தமே சுப நிகழ்ச்சிக்கே நடக்கலை, எல்லாருமே ஜோசிகாரெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வேகம் எடுக்கும். நம் வாழ்க்கையிலும் புதினமான அமைப்புகள், புனித அமைப்புகள் எல்லாமே தேடி வரப்போகுது. புதுவிதமான அமைப்புகளும் தேடி வரும், புதுவிதமான உறவுகள் தேடி வரப்போது. நம்ம வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகுகின்ற காலம். கடன் பிரச்சனை, ஐயா கடன் எதிர்பாருங்க. கடனுக்கான அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கேற்ற பூர்த்திகளை செய்கின்ற அமைப்பாக ஒவ்வொரு தேவையும் நம்மளுக்கு இனிமேல் பூர்த்தி செய்யும். பொறுமை, நிதானம், பிரதானம் இது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டியது எதுனா பொறுமையும். காற்று ராசி அல்லவா, அதனால தான் உங்களுக்கு அப்பப்போ நாம் இதை நினைவுபடுத்தினே இருக்கணும். நம்ம அப்பப்போ பொறுமையை கடைபிடிக்கணும். எதை செய்கின்றோம், செய்யாமல் போகிறோம், இந்த மாதிரி விஷயத்தை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோம், ஏன் நம்மளுக்கு அடிக்கடி தொந்தரவுகள் வருது, இது எதனால் வருது, நாம் செய்கின்ற வேலையில் புனிதமான அமைப்பு நாம் செயல்படுத்த முடியலன்னா திருப்பி நம்மளுக்கு கோட்டேஜ் கொடுக்கும், அதை ஆப்ரேட் பண்ணும். நாம் செய்கின்ற வேலையை உனிதமாக செய்யுங்க, போதும், அதுவே போதுமானது. இந்த நேரத்தில் கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலங்கள் உண்டையா. இந்த லாட்டரி இதெல்லாம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க. மிதனராசிக்காருக்கு கிடையாது. தயவு செய்து அது மாதிரிலாம் எதனா ஒன்று பண்ணிவிட்டு போய் மாட்டிக்காதீங்கய்யா. அடுத்த இடத்துல கொடுக்கறது, ஷேரு, அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் தடுத்து கொள்ளுங்கள். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுங்க. மேல்கல்வி, அதாவது உயர்நிலை கல்வியெல்லாம் இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தடை ஏற்பட்டவங்க அனைவருக்கும் இனிமேல் துரிதமாக கிடைக்கின்ற அமைப்பு. வீடு கட்டாதவங்களுக்கு திருப்பி வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். தடையில்லாத, அதாவது நான் வாங்கிட்டேயா நான் விற்க முடியலன்னு சொன்னவங்களுக்கும் விற்கப்படி தருகின்ற விஷயங்களும் இப்பொழுது நடக்கும். 2 விஷயமும் இந்த வக்கரகதி காலத்தில் கொடுக்கும். ஒன்று, நாம் செயல்படுத்த முடியாமல் தூக்கி போட்ட விஷயம், நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களாம் திருப்பி எடுத்து படிக்கிறதுக்கான காலமெல்லாம் ஏற்படும். அதே போல் இந்த காலத்தை நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அப்படியே நிலுவிலே நின்று போச்சையா திருப்பி என்னால் தொடர முடியலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரகதி காலம் திருப்பியும் தொடங்கி வருகின்ற காலங்களாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மைனஸில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் இந்த 6 மாத காலங்கள் தூக்கி போட்ட விஷயத்தை திருப்பி எடுத்து ஆப்ரேட் பண்ணுவீங்க. அதன் மூலியமாக ஆதாயத்தையும் பெறுவீர்கள். மாற்று மொழி, வெளியூர் பயணங்கள், அதன் மூலயமாக ஆதாயத்தை தருகின்ற அமைப்புகளாக இந்த ஜூலையிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 26/7க்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலங்கள் தருகின்ற அமைப்பு. வேலையில் ஒரு புதிய முயற்சிகள் தருகிற, ப்ரொமோஷனுக்காக காத்திருந்து அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லது. எப்படி சொல்கிறதுனா, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவான். ஏன்னா நம்மளுக்கு யோகாதிபதி 2 பேர் தான், சுக்கிரனும் சனி பகவான் தான் நம்மளுக்கு யோகம் தருகின்றவர்கள். அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு தருகின்ற அமைப்பாக வரப்போது. எல்லா விதமான பாக்கியத்தையும் தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். மைனஸ்லேருந்து நம்ம மனசுலேருந்து தூக்கி போட்டுருங்க. மைனஸை நம்ம மனசுலேருந்து தூக்கி போட்டு உங்கள் வேலையை தொடருங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இதில் யார் யாருக்கு அக்கறை எடுத்துனா, ஒன்று தாயார் உடல்நலத்திலையும், தன் மனைவியின் உடல்நலத்திலையும், கணவராக இருந்தால் கணவன் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இது மாதிரி உடல்நலத்திலையும் எடுத்துங்க, அக்கறை எடுத்துங்க. அதுவே போதுமானது. வாழ்க்கைத்தன்மை இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை, குடும்பம் பிரச்சனை, இதெல்லாம் எல்லாத்தையுமே விட்டு விலகுகின்ற காலம். உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் என்பது எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும், அதாவது நம்மளுடைய பிரச்சனையை அடுத்தவருக்கு சொல்லாமல் இருப்பதும், நம் வாழ்க்கை தரத்தை அவரிடத்தில் விமர்சனம் செய்யாமல் இருப்பதும், அடுத்தவங்களை பற்றி நாம் சொல்லக்கூடாது, தன்னை பற்றியும் மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த விபரீத விஷயங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டு உங்கள் வாழ்வாதாரம் மேலங்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.